மார்க்கெட்டிங் மேனேஜரோட பிரச்சனை தாங்கவே முடியல மச்சான். டாக்கட் எப்போ பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கிறான். எனக்குன்னா முடியாதுடா, சொந்தமாக ஒரு கம்பெனி வாங்கணும், ஆயா பொஸ்ஸாக இருக்கணும். இதுதான் மச்சான் ஒரே கனவு. இதை மட்டும் நம்பிருச்சுன்னு வையேன், எனக்கு அது போதும்டா. வேணா யாருடா அது? வாழ்க்கையில யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவனை பார்க்க வேண்டியதாயிடுச்சுடா. என்னடா சொல்ற? யாருது? உனக்கு சொல்லியிருக்கேன்ல, என் வாழ்க்கையில எனக்கு பிடிக்காத ஒரே மனுஷன் எங்க அப்பன். அவன் தான்டா எங்க அப்பன். என்னடா சொல்ற? நீ சொல்றத பார்த்து நீ பிச்சைக்காரன் மகனா? இதுதான் சின்ன வயசுல உருட நூட்டு மகன்னு சொல்லி எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிச்சைக்காரனாகி இன்னும் என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். John Martin. Putahin ako. Kami. Ambil kau deh. Ganik pagi kali. Aspen aja. Mau banget. இந்த ஆள் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கிறது? இங்கே வந்து என் மானத்தை வாங்கணும்னு நினைக்கிறது போல. මගේ නම කියාගෙන කවුරු හරි ආවොත් ඇතුළට ගන්නවද? මම දන්නේ මේ ඉංගන්න කවුද කියලා. එයා ගාලා පන්නන්න එළියට. உலகத்தில் எல்லாருக்கும் நல்ல அப்பா கிடைச்சிருக்கிறப்ப எனக்கு மாத்திரம் இதுக்கு தான் இப்படி ஒரு அப்பா கிடைச்சதோ தெரியல. கொடுத்த கடவுளுக்கும் கண்ணில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், எங்க வீட்டு முன்னால யாரும் விழுந்து கிடக்குறாங்களே. அப்படியா? யாருன்னு பாருங்க. இவனா? வண்டியை போட்டானா? நல்லதா போச்சு. ஒரு தொல்லை தீந்ததுடா. ஜான், இவரை தெரியுமா? எனக்கு தெரியாது சார். யாரோ ஒரு பிச்சைக்காரன் சாகிறது நாட்டுக்கு நல்லது, நாடாவது சுத்தமாகும். என்ன இருந்தாலும் ஒரு உயிர் தானேப்பா. தோமஸ் மாதிரி இருக்கே. தோமஸ் ஐயோ தோமஸ். டாக்டர், இவரை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் ஜான், தோமஸ் எனக்கு ரொம்ப நாளா இருந்து தெரியும். இவனை போல ஒரு நல்ல மனுஷனை நான் கண்டதே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம் ஜான், தோமஸ் மனைவி ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு அவள் போயிட்டு சேர்ந்துட்டான். தோமஸ்க்கும் யாரும் இல்லை. தோமஸ் அந்த பிள்ளைய வளர்க்க பாடுபட்ட விதம் கொஞ்சமா நஞ்சமா.
பாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே. வெளியோரம் நீரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் ஜான், தோமஸ் ஒரு பிச்சைக்காரன் இல்லை. அவன் புள்ளைய வளர்க்கறதுக்காக அவன் வாழ்க்கையே பிச்சையா கொடுத்தவன். அவனை போல ஒரு அப்பாவை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது ஜான். நல்லவனோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். தோமஸ்ட வாழ்க்கையிலையும் அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. தோமஸ்ட மகனுக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல அவனுக்கு 2 கண்ணுமே போயிட்டு. அந்த நேரம் தோமஸ்க்கு ஒரு பெரிய தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. தோமஸ் கொஞ்சம் கூட தயங்காம அவன் 2 கண்ணையும் கொடுக்கறதுக்கு அவன் துணிஞ்சான். நான் அவனுக்கு எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட என் பேச்சை கேட்கல. அவனுக்கு அவன் மகன் தான் முக்கியம்னு சொல்லி அவன் 2 கண்ணையும் அவன் கொடுத்தான். அவன் அப்ப எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான், அது இப்பயும் எனக்கு மறக்க முடியாது. தோமஸ், இது சாதாரணமான ஒரு விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை தோமஸ். இதுல உங்க எதிர்காலமும் தங்கி இருக்கு. அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. எல்லாரும் அப்போ ஒரு வழிகாட்டின்னு வார்த்தையில தான் சொல்லுவாங்க. ஆனா என் 2 கண்ணையும் அவனுக்கு கொடுத்து நான் செத்ததுக்கு பிறகும் அவனுக்கு வழிகாட்டியா இருக்க விரும்புகிறேன். கடைசியா நான் இவனை பார்த்தது பிச்சைக்கார கோலத்துல தான். என்னோட வந்துருன்னு நான் கூப்பிட்டேன். ஆனா அவன் சொன்னா, என் மகனை நான் முதலாளியாக்கி பார்க்கணும், அதுதான் என் ஆசை. இப்படிப்பட்ட ஒரு அப்பா இத்தனை பேத்துக்கு தான் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவனோட பிள்ளைக்காகத்தான் அவன் கண்ணு 2யுமே கொடுத்தான். ஆனால் அதை கூட புரிஞ்சிக்காம எல்லாரும் அவனை குருடண்ண மகன்னு சொல்றதுனால அவனோட அப்பாவை புரிஞ்சிக்காமலே அவரை விட்டுட்டு தனியாக போயிட்டான். அப்படி இருந்தும் அவனோட மேற்படிப்புக்கு 20 லட்சம் தேவைப்பட்டப்ப அவனுக்கு இருந்த ஒரே வீட்டை கூட வித்துட்டு அவன் புள்ளட எதிர்காலத்துக்காக அவன் பிச்சைக்காரனாக கூட துணிஞ்சிட்டான். இவ்வளவும் செஞ்சிட்டும் அவன் மகனுக்கு அவன் செஞ்ச உன்னத்தையுமே அவன் சொல்லலை. இப்படிப்பட்ட ஒரு அப்பா இத்தனை பேத்துக்கு தான் கிடைப்பாங்க. அவனுக்கு தேவையான பணத்தெல்லாம் சேர்த்துட்டு அவனோட கடைசியாக ஒரு தடவை பேசிட்டு, இந்த காசு எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக கண்ணை மூடணும்னு தான் அவன் கடைசியாக சொன்னான். இப்போ கூட பாரு, அவன் சேர்த்த காசை என் மூலமாக அவன் மகனுக்கு கொடுக்கணும்னு தான் இங்கே வந்து அனாதையாக செத்து கிடக்கிறான். ஒரு நல்ல அப்பாவா சின்ன வயசுல இருந்து அவன் மகனுக்கு அவன் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சான். இப்போ இங்கே அனாதையாக வந்து செத்து கிடக்கிறான். இதை கூட புரிஞ்சிக்காத அவன் மகன் பாவியா இருக்கானே. ஐயோ அப்பா, அப்பா உங்களை புரிஞ்சிக்காத பாவி ஆயிட்டேனப்பா. கண் இல்லாம நீங்க பார்த்த விஷயத்த கண் இருந்தும் நான் பார்க்காத குருடன் ஆயிட்டேன்ப்பா. அப்பா அப்பா நீங்க பிச்சைக்காரன் இல்லப்பா, நான் தான்ப்பா பிச்சைக்காரன். அப்பா நீங்க குருடன் இல்லப்பா, உண்மையான குருடன் நான் தான்ப்பா. ஐயோ அப்பா, இன்னைக்கு நான் வாழ்ற வாழ்க்கை நீங்க எனக்கு போட்ட பிச்சைப்பா. உங்களை பிச்சைக்காரன்னு சொல்லி மிரட்டி இந்த கையால ஐயோ ஐயோ ஐயோ. அப்பா எனக்கு நீ வேணும்பா. அப்பா அப்பா எழுந்துறீங்கப்பா, உங்களோட நான் வாழணும்பா. எனக்கு அப்பா வேணும்பா.
அதுக்காக உங்க கண்ணீரை எனக்கு முன்னால மறைச்சிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாம பண்ணிட்டீங்களேப்பா. அப்பா, இந்த உலகத்திலேயே என் அப்பா மாதிரி யாருமே இல்லப்பா. அப்பா, நீங்க எனக்கு வேணும்பா. அப்பா, நீங்க தான் உண்மையான அப்பா. எனக்கு அவங்க வாழ்க்கையை கொடுத்துட்டு இப்ப செத்து போயிட்டு கிடக்குறீங்களேப்பா. எழுந்துறீங்கப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இல்ல, எங்க அப்பா சாகல. எங்க அப்பா சாகல. இந்த 2 கண்ணா என் கூடயே வாழ்றாரு. என் கடைசி வரைக்கும் எனக்கு வழிகாட்டியா என் கண்ணா அவர் கடைசி வரைக்கும் இருப்பாரு. என் அப்பா என்னோட வழிகாட்டி. என் அப்பா என்னோட வழிகாட்டி.